தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் என்கிற புகார் தேர்தல் பரபரப்பையும் தாண்டி தமிழ்நாட்டில் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையிலிருந்து போலீசாருக்கு 16 வயது சிறுமி 8 பேர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறி மருத்துவமனைக்கு வந்துள்ளார் என மருத்துவமனை பாதுகாப்பு போலீசாரிடம் மருத்துவர் தகவல் சொல்லியிருக்கிறார். உடனே காஞ்சிபுரம் பெண் இன்ஸ்பெக்டர் ஒருவர் தலைமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியிடம் நேரடியாக விசாரணை நடத்தினர். அதில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பிரம்மதேசம் அருகில் உள்ள காட்டேரி கல்பட்டு கிராமத்தில் என் பாட்டி வீடு உள்ளது. அவர்களை நான் பார்க்க போய்விட்டு திரும்பி வரும்போது என்னை இருவர் தூக்கி போய் பலாத்காரம் செய்து விட்டார்கள் என சொல்லியுள்ளார். அப்போ உன் கூட யார் இருந்தது என கேட்டுள்ளனர் போலீசார். யாரும் இல்ல என தயங்கி அந்த சிறுமி கூறியதாக கூறப்படுகிறது. சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் இடம் திருவண்ணாமலை மாவட்டம் என்பதால் உடனடியாக திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகருக்கு தகவல் தந்துள்ளனர். ஏப்ரல் 21ஆம் தேதி நள்ளிரவே புறப்பட்டு பிரம்மதேசம் காவல் நிலையம் சென்று விசாரணை நடத்தியுள்ளார். அதன்படி தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுமி பாலியல் பலாத்காரம் என வெளியான தகவல் தேர்தல் நேரம் என்பதால் தேசிய அளவில் கவனத்துக்குரியதானது. தேசிய பெண்கள் ஆணையம் 5 நாட்களுக்குள் விரிவான விசாரணை அறிக்கை அனுப்ப வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை தரப்பில் இது பொய்யான புகார் என கூறுகின்றனர். இது குறித்து செய்யார் காவல்துறை தரப்பில் விசாரித்த போது கூட்டு பாலியல் பலாத்காரம் என எஸ்பிக்கு தகவல் போனதும் அதிர்ந்து விட்டார். இது உண்மையா, தேர்தல் நேரத்தில் பிரச்சனையை யாராவது உருவாக்குகிறார்களா என யோசித்து நேரடியாகவே இங்கு வந்து விசாரணை நடத்தினார். வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க், வேலூர் டிஐஜி, காஞ்சிபுரம் டிஐஜி போன்றோர் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த துவங்கினார்கள். தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த சிறுமியின் உறவினர்களிடம் விசாரணை நடத்தியது. விசாரணையில் 16 வயதாகும் அந்த சிறுமி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறவில்லை, அதனால் வீட்டிலேயே உள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு ஸ்கூட்டியில் அடிக்கடி வந்து செல்வார். அப்படித்தான் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் 19ஆம் தேதி கிராமத்திற்கு வந்துள்ளார். வண்டியை அங்கேயே விட்டுவிட்டு ஒரு இளைஞருடன் ஒரு பைக்கில் வெளியே போகிறார். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த அந்த இளைஞன் அந்த சிறுமியின் காதலன். இரவு காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த சிறுமியின் வீட்டில் கொண்டு போய் விடுகிறார். அந்த சிறுமியின் வண்டி பாட்டி வீட்டிலேயே இருக்கிறது. அதன் பின் அச்சிறுமி வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. 20ஆம் தேதி அந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். இப்படி புகார் சொன்னார். அவர் சொன்னதையெல்லாம் விசாரித்த போது எதுவும் ஒத்துப்போகவில்லை. அதோடு அந்த சிறுமி மாற்றி பேசுகிறார் என்கிறார்கள். அந்த சிறுமி தனது காதலனுக்கு வீட்டுக்கு தெரியாமல் பணமெல்லாம் தந்துள்ளார். ஒரு பையனோடு சுற்றி வந்த மகள் டயர்டாக இருப்பதாக சொல்லி அடித்து போட்டது போல் தூங்கவே டவுட் ஆகி மிரட்டி கேட்டபோது தன்னை 8 பேர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக பொய் சொல்லியுள்ளார். 16 வயது சிறுமியை 8 பேர் பாலியல் பலாத்காரம் செய்திருந்தால் நிச்சயமாக உயிருக்கு உத்தரவாதம் இருந்திருக்காது. கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்ததற்கான தடயம் அச்சிறுமியின் உடலில் இல்லை என மருத்துவ வட்டாரங்கள் தரப்பில் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த சிறுமியை சந்திக்க பெற்றோர்களை தவிர வேறு யாருக்கும் அனுமதி வழங்கவில்லை காவல்துறை. மருத்துவமனையில் போலீஸை நிறுத்தி தங்கள் பாதுகாப்பு வளையத்திலேயே வைத்துள்ளது. அந்த சிறுமி மனநோய் சிகிச்சைக்காக தினமும் 12 மாத்திரைகள் உட்கொள்கிறார். சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் அன்று மாத்திரை உட்கொள்ளவில்லை. அதுவும் காதலன் விவகாரத்தில் நடந்துள்ளதை மறைக்கவும் அந்த பெண் பொய்களை சொல்லி இருக்கலாம் என சந்தேகப்படுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். தேர்தல் நடைபெறும் சூழ்நிலையில் இது பெரிதானால் அது ஆளும் கட்சிக்கு பாதகமாக அமையும் என்பதால் காவல்துறை இந்த விவகாரத்தை மூடி மறைக்கிறது என குற்றம் சாட்டுகின்றனர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள். போலீஸ் நியாயமாக செயல்படவில்லை. தவறு நடக்கவில்லை என்றால் அந்த சிறுமியின் குடும்பத்தாரை காஞ்சிபுரம் போலீசார் ஏன் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என கேள்வி எழுப்புகின்றனர். இது குறித்து திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகரை தொடர்பு கொண்ட போது நமது லைனை எடுக்கவில்லை. தேர்தல் பணியில் பிஸியாக உள்ளார். அந்த சிறுமி விவகாரம் தொடர்பாக தனிப்படைகள் விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணை முடிந்த பின்பே முழுவதும் தெரிய வரும் என்கின்றனர் அவரது அலுவலகத்தினர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.